இன்றைய திருக்குறள் 288. அளவறிந்தார் நெஞ்சத்தார் அறம்போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும், கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியில் வஞ்சக வழியில் தான் செல்லும் என்கிற இந்த திருக்குறளில் கலைஞர் ஐயாவின் உரை என்று சொல்லிக்கொண்டு, எப்படி ஒருத்தங்க நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்களோட வழி எப்படி வழி செய்கிறாங்களோ அது மாதிரி தான் இந்த ஒரு குட்டி கதை வெண்மை மாத இதிலிருந்து என்ன எப்படி நம்ம ஒரு தொழிலை பண்ணணும், எப்படி செய்யணும், அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த கதை வெண்மை மாத இதிலிருந்து ஒரு நகரத்து இளைஞர் ஒருத்தர் நகரத்துலேருந்து கிராமத்துக்கு வந்து அங்கே நிலம் வாங்கி அங்கே ஒரு ஆர்கிட் பூக்களை செய்து அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற அந்த விவசாயிகிட்ட எனக்கு ஒரு 4-5 பேர் வேலைக்கு வேணும், இந்த மாதிரி பூக்கள்லாம் ஏற்றுமதி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விவசாயி சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 3 மாதம் எனக்கு நேரம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் ஆளை இப்போ ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறாரு. 3 மாதம் கழித்து வேலைக்கு ஒரு 4-5 பேர் அனுப்புகிறாப்புல. அந்த வேலைக்கு வந்த அந்த பணியாளர்கள் எல்லாருமே நல்லபடியாக அந்த பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது, வைக்கிறது, பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது அப்படிங்கிற நல்ல விதமாக வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போது அந்த நகரத்து இளைஞருக்கு வந்து என்ன ஏன் இப்படி ஒரு 3 மாதம் இது தவணை காலம் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விவசாயிகிட்ட போய், ஏன் நீங்கள் 3 மாதம் தவணை கேட்டீங்க, வேலைக்கு தானே உடனே ஆட்களை அனுப்பியிருக்கலாமே, இதுக்காண்டி 3 மாதம் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை கேட்குறாரு. அப்போது அந்த விவசாயி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் கேட்டது வேலைக்கு பூக்களை நல்லா பராமரிக்கிறதுக்கான வேலைக்கான வேலைக்கு சாதாரணமான எல்லாரும் விவசாயம் பண்ணுற மாதிரி அந்த விவசாயத்தை பண்ண முடியாது, இந்த பூக்களை வந்து ஏற்றுமதி பண்ணணும், அதை பராமரிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த 4-5 இளைஞர்களை இங்கே இருக்கிற ஒரு காகித பூக்கள் நெகிழி பூக்கள்லாம் செய்கிற வேலைக்கு கம்பெனி நிறுவனத்துக்கு அனுப்பினேன். அவங்க அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அந்த காகித பூ நெகிழி பூவெல்லாம் பார்த்து அதனோட போலிதான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா, அப்போ உண்மையான பூக்கள் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ உண்மையான பூக்களுக்கும் மனம் தரக்கூடிய அந்த பூக்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பராமரிக்கணுங்கிற விஷயத்துக்காக அப்படி வந்து பழகிக்கிட்டாங்க. அதனால தான் உங்களை 3 மாதம் கால அவகாசம் கேட்டு உங்களுக்கு அனுப்பி வச்சேன். போலியான பொருளுக்கு உண்மையான பொருளுக்கும் அவங்களுக்கு மதிப்பு தெரியணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறார் அது விவசாயி. இன்றைய திருக்குறள் இன்றைய இனிதி நிறைவேறுகிறது. செலியன்போடு சேஷா பிரபு.